Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற போம் ரேப் ஆஃப் த லாக் கேண்டோ 5 பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 4 கேண்டோஸ் பார்த்துட்டோம். எல்லாமே லைன் பை லைன் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்லயும் கேண்டோ 5 லைன் பை லைன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ரேப் ஆஃப் த லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி மாடர்ன் லிட்ரேச்சர் 2ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நெட் செட் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம்ஸ் மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது ஒரு ரொம்பவே அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு போம் தான் ரேப் ஆஃப் த லாக். Okay. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வித் அ ஸ்மால் ரீகேப் வி கேன் கெட் இன் டு த கிளாஸ். ஸோ நமக்கு தெரியும் இந்த போம் வந்து ஒரு மாக் ஹீரோயிக் போம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு மாக் ஹீரோயிக்னா மாக் எபிக். எப்பிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் வந்து நம்ம அலெக்சாண்டர் போப் கொடுத்துருப்பார். ஓகே, ஒரு எபிக் போம்னா எப்படி இருக்கும், அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், சிமிலிஸ், எபிக் சிமிலிஸ், ஒரு கிராண்டுவர் எல்லாமே சப்ளைமாக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும் போம். ஆனால் எபிக்னா ஒரு தீமும் கிராண்டாக இருக்கும். ஓகே, ஆனால் மாக் எபிக்ல என்னன்னா ஒரு ட்ரிவியல் தீம், ஒரு ரொம்பவே ஒரு அற்பமான ஒரு தீமுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். இப்போ நமக்கு தெரியும் ரேப் ஆஃப் த லாக்ல என்ன தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டிங் த ஹேர் ஆஃப் அ யங் லேடி. ஒரு பேரன் என்ன பண்றாரு, பழிக்கு பழி வாங்குறதுக்காக தன்னோட லவ்வை ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணோட ஹேரை கட் பண்றாரு. அதுதான் வந்து ரேப் ஆஃப் த லாக். ஓகே, ஸோ இதுதான் தீம் ஆஃப் த போமே அதுதான். ஸோ ஒரு ட்ரிவியல் தீமுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட், அதனால தான் இதை வி கால் இட் அஸ் அ மாக் எபிக். ஸோ நமக்கு தெரியும் இந்த ப்ரொட்டகனிஸ்ட் இஸ் பெலிண்டா. அப்புறம் அவளுக்கு எப்படி அவளோட கார்டியன் ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேண்டோலேயே பார்த்துருப்போம். அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குன்ற டெஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் செகண்ட் கேண்டோவில் வந்து அவங்க ஹாம்ப்டன் கோர்ட் போகிறாங்க, அங்கே பேரனை பற்றிய டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு இருக்கும். அதாவது அவர் தான் ஆப்போனன்ட் அட்வர்சரி, அவர் தான் என்ன பண்ண போறார், ஹேர் கட் பண்ண போறார். அவர் வந்து பெலிண்டாவோட ஹேர் இன்னைக்கு எப்படியாவது கட் பண்ணிடணும், அவளை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு. மீன்வைல் பெலிண்டா வந்து ஷீ இஸ் பிளேயிங் வித் அதர் நைட்ஸ், எல்லாரோடையும் கார்ட்ஸ் விளையாடுறா, நம்ம பீட்டரோடையும் விளையாடுறா, பேரன் பீட்டரோடையும் விளையாடுறா. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் அவ ஜெயிச்சிடுறா. ஸோ ஷீ இஸ் வின்னிங் அந்த ஒரே ஒரு சத்தம் போட்டு ஷீ இஸ் வெரி மச் ஹாப்பி ஆஃப் ஹர் வின்னிங் அண்ட் அவ வந்து பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அந்த அக்கேஷனை. ஓகே, ஸோ டிஜெக்டட் பேரன் என்ன பண்றாரு, கட்ஸரார், அவர் ஆல்ரெடி கோவத்துல இருந்தாரு, இதுவும் சேர்ந்துட்டு ஒரு கட்டத்துல அந்த டபுள் எட்ஜ்டு வெப்பன், 2 எட்ஜ்டு வெப்பன், அப்படியே அந்த சிஸ்டரை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சிஸ்டர்ஸ் வச்சு என்ன பண்ணுவார்னா ஹி வுட் கட் த ஹேர் ஆஃப் பெலிண்டா. ஓகே, ஸோ பெலிண்டாக்கு தெரிஞ்சோன்னா ஷி கிரைஸ் இன் ஃபியூரி. இந்த மாதிரி அழுக வந்து எதோடையோ கம்பேர் பண்ணி சொல்வார் இல்லையா, ஹஸ்பண்ட்ஸ் இறந்த லேடிஸ் கூட இப்படி அழுக மாட்டாங்க, லேப்டாப் இழந்த பெண்கள் கூட அப்படின்ற மாதிரி, சைனா கப்பல் தான் கூட இப்படி கத்த மாட்டாங்கன்ற மாதிரி ஏதோ டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஷி வுட் க்ரை இன் ஃபியூரி. அப்புறம் பேரன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ஹி ஷவுட்ஸ் இன் ஜாய், இஸ் இன் சோ மச் ப்ரைட் வைல் பெலிண்டா விஷஸ் ஷி ஹட் நெவர் மெட் எனி மேன். இப்போ இந்த 4th கேண்டோவில் அதுதான் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ பேரன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பார். அவர் வந்து வெற்றி முழக்கமிட்டு இருக்கிறாரு, அவளோட அந்த ஹேரை வந்து தன்னோட கையில் கட்டிட்டு வெற்றி சின்னம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காரு. பெலிண்டாக பயங்கர வருத்தத்தில் இருக்கிறா, ரொம்ப சோகமாக இருக்கா. அவள் என்ன பேசுவா அப்படின்னு சொன்னால், நான் வந்து பேசாம மென்னையே பார்த்துருக்கவே கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும், ரிலீஜியஸாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப உருகி பேசுவா. அதோட தான் கேண்டோ 4 முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லுக் அட் கேண்டோ 5. ஓகே, டெக்ஸ்ட் ஆஃப் கேண்டோ 5 தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். she said the pitying she said நீங்க முடிகிறது என்னன்னா, அவ தன்னோட வேதனை தெரிவிக்கிறான். நான் ஆண்களே பார்த்துருக்க கூடாது, வீட்டுக்கு வெளியவே வந்திருக்க கூடாது, ஏதாவது ஒரு ஆண்களே இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கணும், அப்படி இப்படின்னு ரொம்ப உருகி பேசுறான். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். இந்த பிட்டியிங் ஆடியன்ஸ் மெல்ட் இன் டியர்ஸ். அவளை கேட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே அழுகுறாங்க, ஐயோ இவளுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேட் அண்ட் ஜோ ஹட் ஸ்டாப் த பேரனியர்ஸ். அவளோட வார்த்தைகளை யார் கேட்டாலும் அழுக வருமா, ஆனா பேரனோட காதுகளுக்கு கேட்காதபடி ஃபேட்டும் ஜோவும் பார்த்துக்கிறாங்களாம். ஏன்னா பேரன் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவளோட
பேச்சை கேட்டு அவளுக்காக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபேட் வந்து கவனமா இருக்கான். இன் வெயின் தாலஸ்டஸ் வித் ரிப்போர்ட் அசைல்ஸ் ஃபார் ஹூ கேன் மூவ் வென் ஃபேர் பெலிண்டா ஃபெயில்ஸ். ஆனா தாலஸ்டஸ் என்ன பண்றா, அவ ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக பேரன் கிட்ட போறா. பேரன்ட்ட போய் நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்ட தெரியுமா எல்லாம் சொல்றான். ஆனா பெலிண்டாவோட அழகே ஜெயிக்காத விஷயத்துல தாலஸ்ட்ரிஸ் என்ன பண்ண முடியும்? For who can move when fair Belinda fails? பெலிண்டாவே ஃபெயில் ஆன இடத்துல தாலஸ்ட்ரிஸ் மாதிரி அவளோட ஃப்ரெண்ட் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு poet. Not half so fixed the Trojan could remain while Anna begged and Dido raged in vain. Then great Clarissa graceful waved her fan. Silence ensued and thus the nymph began. ஸோ ட்ரோஜன் வார்ல நடந்த மாதிரி இருந்துதான். ஆனா வந்து பெக் பண்றதும், ஆனா வந்து டிடோவோட சிஸ்டர், அவ பெக் பண்றாளாம் இந்த ட்ரோஜன் வார்ல ஒரு வாரியர் கிட்ட. ஸோ அங்க ஒரு அல்யூஷன் வருது, நம்மளுக்கு ஒரு கிரீக் ஸ்டோரி ஒன்று கம்பேர் பண்ணி சொல்றாரு. அந்த பேரனோட அது என்னது கல் நெஞ்சுக்கு. ஓகே, தென் கிரேவ் கிளாரிசா. இப்போ கிளாரிசா நம்மளுக்கு யாருன்னு தெரியும். கிளாரிசா இஸ் த லேடி ஹூ கேவ் த 2-edged weapon to the baron to cut பெலிண்டாஸ் ஹேர். பெலிண்டாவோட ஹேரை கட் பண்ண சொல்லி பேரன் கிட்ட அந்த வெப்பனை கொடுக்கறதே கிளாரிசா தான். அவ இப்ப நல்ல பிள்ளை வந்து மாதிரி வந்து என்ன பண்றா, ஷி வேவ்ட் ஹர் ஃபேன், அப்படியே விசிறி ஆடிட்டே வரா. வந்து அவங்க அப்படியே ஃபேன் பண்ணிக்கிட்டே வராங்க. வந்துட்டு ஷீ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், அவ வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன பேசுறானா, say oh your beauties praised and honored most, the wise man's passion and the vain man's toast. எதுக்காக அழகான பெண்கள் பாராட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. why decked with all that land and sea afford, why angels called and angel like adored. எதற்காக பெண்கள் தங்களை வந்து எல்லா லேண்ட்ல சீல கிடைக்கிற அற்புதமான விஷயங்களை எல்லாம் வச்சு டெக் பண்ணிக்கிறாங்க, அழகு பண்ணிக்கிறாங்களாம். why decked why do ladies beautify themselves with all that they get in land and sea. லேண்ட்ல கிடைக்கிறது, சீலனா முத்துக்கள்லாம் இருக்குல்ல, முத்துக்கள், இந்த மாதிரி சீல கிடைக்கிற வேல்யூபிள்ஸ், லேண்ட்ல கிடைக்கிற வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க. ஒய் ஏஞ்சல்ஸ் கால்ட், எதுக்காக அவங்கள ஏஞ்சல்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. ஏஞ்சல் லைக் அடோர்ட், ஒரு சில ஆண்கள் வந்து பெண்களை தேவதைகளா வணங்குறாங்க. ஒய் ரவுண்ட் அவர் கோச்சஸ் கிரவுட் த ஒயிட் க்ளவுட் பியோக்ஸ், எதுக்காக ஒரு பெண் வந்து வரக்கூடிய, ஒரு அழகான பெண் வரக்கூடிய கோச் சுத்தி ஆண்கள் அந்த ஒயிட் கிளவுஸ் போட்டிருக்க அரிஸ்டோகிராட்டிக் ஆண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நின்னுட்டு இருக்கிறாங்க அவளை பாக்குறதுக்காக. ஒய் பவுஸ் த சைட் பாக்ஸ் ஃப்ரம் இட்ஸ் இன்மோஸ்ட் ரோஸ், அவளை பார்த்து அப்படியே தலை வணங்குறாங்க. ஹவு வெயின் ஆர் தீஸ் க்ளோரிஸ் ஆல் அவர் பெயின்ஸ் அன்லெஸ் குட் சென்ஸ் ப்ரிசர்வ் வாட் பியூட்டி கெயின்ஸ். ஆனா இது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், இந்த அழகெல்லாம். நம்மளுக்கு குட் சென்ஸ் வேணும், ஒரு நல்ல ஒரு இது வேணும், அதாவது நம்ம ப்ரைடா இருக்கக்கூடாது. இவ்வளோ ஆண்கள் வந்து நம்மளை வந்து அழகெல்லாம் புகழ்றப்போ, நம்மளை வந்து ஏத்துக்க தயாரா இருக்கிறப்போ நம்ம திமிரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். that men may say when we the friend box grace behold the first in virtue as in face. இப்போ பெண், ஏதாவது ஒரு பெண் வந்து அழகா ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் இந்த சென்ஸ் அந்த தியேட்டர் அது மாதிரி இதுல வந்து உட்கார்ந்துருக்கா. அப்போ சுத்தி இருக்க ஆண்கள்லாம் பாரு, அந்த முன் வரிசையில உட்கார்ந்துருக்க பெண்ணை பாருன்னு சொல்லுவாங்களாம். ஓகே, ஓ இஃப் டு டான்ஸ் ஆல் நைட் அண்ட் ட்ரெஸ் ஆல் டே charmed the small pox or chased old age away. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து அழகா இருப்பாளாம், ரொம்ப அழகான ஒரு பெண். அவ நைட் எல்லாம் டான்ஸ் ஆடுவாளாம், பகலெல்லாம் ட்ரெஸ்ஸிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாளாம். ஓகே, நைட்ல தான் அவங்க பால் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மியூசிக் டான்ஸ் இதெல்லாம். ஸோ நைட் எல்லாம் அவங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, காலையில எல்லாம் தன்னை அலங்கரிச்சுப்பாங்க. சார்ம்டு த ஸ்மால் பாக்ஸ், தனக்கு ஸ்மால் பாக்ஸ் வராம பாத்துக்குவாங்க. ஸ்மால் பாக்ஸ்னா அம்மா வந்ததுன்னா முகத்துல உடம்புல எல்லாம் தடங்கள்லாம் விழுந்துரும்ல, அதனால வேற எந்த டிசீஸையும் கூட அவங்க சொல்லலாம். ஸ்மால் பாக்ஸ் வராம பாத்துக்குவாங்க. சேஸ்ட் ஓல்ட் ஏஜ் அவே, ஓல்ட் ஏஜை வந்து எப்படி சேஸ் பண்ண முடியும், ரிங்கிள்ஸ் வராம பாத்துக்கணும் ரொம்ப நாளைக்கு முகத்துல எல்லாம். ஓகே, who would not scorn that housewives scarce produce, or who would learn one earthly thing of use to patch an ogle might become a saint, nor could it be sure such a sin to paint. But since alas frail beauty must decay,
curled or uncurled, since locks will turn to grey, since painted or not painted, all shall fade, and she who scorns a man must die a maid. இப்போ எப்படிதான் பெண்கள் வந்து தங்களோட அழகை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால டைமை வின் பண்ண முடியாது. பட் சின்ஸ் அலாஸ் ஃப்ரெயில் பியூட்டி மஸ்ட் ஜிகே அப்படின்னுறாரு. அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா, இந்த பியூட்டி வந்து வீக்கானதான். ஓகே, ஒரு நாள் அது ரொம்ப சீக்கிரம் அது வந்து டிகே ஆயிடும். ஓகே, curled or uncurled, since locks will turn to grey. உன்னோட முடி வந்து அழகா இருந்தாலும் சரி, அழகு இல்லாம இருந்தாலும் சரி, கேர்லா இருந்தாலும் சரி, அன்கர்ல் ஆனாலும் சரி, இது வந்து கிரேயா டர்ன் ஆயிடும். உன்னோட கோல்டன் லாக்ஸ் என்னவாயிரும், வெள்ளையா மாறிடும். சின்ஸ் பெயிண்டட் ஆர் நாட் பெயிண்டட், ஆல் ஷால் ஃபேட். உன்னோட முகத்துல நீ பெயிண்ட் பண்ணி அழகா உன் முகத்தை காமிச்சாலும் சரி, நாட் பெயிண்டடா வச்சாலும் சரி, எல்லாமே என்ன ஆயிரும், காலப்போக்குல வயசாயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். அண்ட் ஷீ ஹூ ஸ்கான்ஸ் அ மேன் மஸ்ட் டை அ மேட். எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாலும், ஆண்களை வெறுத்தாலும் அவ வந்து இறந்துதான் போகணும். வாட் தென் ரிமைன்ஸ் பட் வெல் அவர் பவர் டு யூஸ் அண்ட் கீப் குட் ஹியூமர் ஸ்டில் வாட் எவர் வி லூஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம ஏன் வந்து நம்மளோட பவர்லாம் யூஸ் பண்ணி அவங்கள வெறுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்மளோட குட் ஹியூமர் நல்ல எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தினா நம்ம வந்து பெருசா ஒன்றும் லூஸ் பண்ணிட மாட்டோம். நம்ம எப்படினாலும் லூஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஏன் வந்து ப்ரைடா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். And trust me, dear, good humor can prevail when years and flights and screams and scolding fail. Okay, நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கு, ஒரு ப்ரைடு இல்லாம குணம் நல்ல குணமா இருந்தா போதுமா? ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட தோத்து போயிடும். பியூட்டிஸ் இன் வெயின் தே பிரிட்டி ஐஸ் மே ரோல். ஓகே, அழகு வந்து பெருசா வெயினான ஒரு விஷயம்தான், தேவையில்லாத விஷயம்தான். ஓகே, charm strike the sight but merit wins the soul. நம்ம அழகு வந்து பார்வையை வேணா என்ன பண்ணோம், கேப்சர் பண்ணோம். ஆனா நம்ம மனசு அழகா இருந்தாருந்தான் இன்னொரு ஒருத்தரோட சோலை கேப்சர் பண்ணோம். மற்றவங்கள நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம நல்லவங்களா இருக்கணும்ன்ற மாதிரி அவங்களும் பாவம் மூச்சு விடாம கிளாரிஸா பேசிட்டாங்க. எல்லா கேர்ள்ஸ்க்கும் அங்க அட்வைஸ் பண்றேன் பேர் வழின்னு பேசிட்டு இருக்கா. ஓகே, so spoke the dame but no applause ensued. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவளோட அட்வைஸை கேட்க தயாரா இல்லை. ஸோ நோ அப்ளாஸ் என்சியூர்ட். யாருமே கைத்தட்டல. அவ பாவம் மூச்சு விடாம பேசுறா, யாருமே கைத்தட்டல. பெலிண்டா ஃப்ரவுன். பெலிண்டா அப்படியே முகத்தை சுருக்கி காட்டுறா. தாலஸ்ட்ரிஸ் கால்ட் ஹர் ப்ரூட். தாலஸ்ட்ரிஸ் இவ்வளோ அரகண்டா திட்டுறா. டு ஆர்ம்ஸ் த ஃபியர்ஸ் விராகோ கிரைஸ் அண்ட் ஸ்விஃப்ட் அஸ் லைட்னிங் டு த காம்பேட் ஃப்ளைஸ். டு ஆர்ம்ஸ் எல்லாரும் உங்களோட வெப்பன்ஸ் எடுங்க. அதாவது இப்போ என்னன்னா ஒரு பெரிய சண்டையை டிஸ்கிரைப் பண்ற போற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு எப்பிக்னா என்ன பண்ணும், கடைசியா பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் சீன் எல்லாம் வரும். கடவுளர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் வரும். ஓகே, இலியட், ஒடிசி, ஈவன் நம்ம மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் பார்த்தா கூட சாட்டன் வந்து சண்டைக்கு மற்ற ஏஞ்சல்ஸோட எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க என்னன்னா அவ வந்து கத்துறா, யாரு, பெலிண்டா. டு ஆர்ம்ஸ்ன்னு கத்தி எல்லாரும் அவங்களோட வெப்பன் எடுக்க போறாங்க. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்றதெல்லாம் எப்பிக்ல ஒரு நார்மலான சீக்வன்ஸ். இப்போ இங்கேயும் வெப்பன்ஸ், இவங்க இந்த லேடிஸோட வெப்பன்ஸ் என்ன, அவங்க எதை வச்சு ஃபைட் பண்ண போறாங்க, இதெல்லாம் தான் டிஸ்கிரைப் பண்ண போறாரு. ஃபுல்லா மாக் எப்பிக்கா தான் அது இருக்கும். கிண்டல் கேலி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ லேடிஸோட வெப்பன்ஸ்னா அவர் சொல்றதெல்லாம் பயங்கரமா கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, டு ஆர்ம்ஸ் த ஃபியர்ஸ் விராகோ கிரைஸ் அண்ட் ஸ்விஃப்ட் அஸ் லைட்னிங் டு த காம்பேட் ஃப்ளைஸ். சண்டைக்கு ரெடி ஆயிட்டா, ஓடுறா. ஆல் சைட் இன் பார்ட்டிஸ். ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே சைடு எடுக்கிறாங்க. ஒருத்தவங்க பீட்டர் சைடு, ஒருத்தவங்க பெலிண்டா சைடு எடுத்தாச்சு. அண்ட் பிகின் த அட்டாக் ரெடி ஆயிட்டாங்க. ஃபேன்ஸ் கிளாப், சில்க்ஸ் ரசில் அண்ட் டஃப் வேல் போன்ஸ் கிராக். ஃபேன்ஸ்னா அந்த கையில வச்சிருக்க விசிறிகள், அந்த சத்தம் வந்து அப்படி மூடுற சத்தம் எல்லாம் கேட்குது. சில்க்ஸ் ரசில், இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எந்திரிக்கிறப்ப அவங்க போட்டிருக்க அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே ரசில் ஆகுதான். இந்த பட்டு சேலைகள் சரசரக்கன்ற மாதிரி தான் இருக்கு. சில்க்ஸ் ரசில் அண்ட் டஃப் வேல் போன்ஸ் கிராக். அவங்களோட ட்ரெஸ்ல எல்லாம் நிறைய வேல் போன்ஸ் வச்செல்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாம், ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களாம். அதெல்லாம் வந்து உடையிற அளவுக்கு அவங்க கோபமா எந்திரிக்கிறாங்களாம். ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஷவுட்ஸ் கன்ஃபியூஸ்ட்லி ரைஸ். எல்லாம் கத்துறாங்களாம் மாத்தி மாத்தி. இப்போ ஒரு இடத்துல கூச்சல் குழப்பமா இருக்கும்ல, அதெல்லாம் சண்டை தான் அவருக்கு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல. ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஷவுட்ஸ்
confusedly raise and bass and treble voices strike the skies. இவங்களோட சத்தங்கள்லாம் அப்படியே வானம் வரைக்கும் முட்டுதான். இங்க கத்துற சத்தம் வானத்துக்கு போகுதான். No common weapons in their hands are found. அவங்களோட கைகள்ல இருந்த ஆயுதம் எல்லாம் சாதாரண ஆயுதம் இல்ல அப்படிங்கிறார். Like gods they fight. கடவுளர்கள் போன்று மோதிக்கொண்டார்கள். Not dread a mortal one. ஆனா மார்டல் ஊண்டெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுளர்கள் இறந்து போவதில்லை இல்லையா, அவங்களுக்கு மார்டல் ஊண்டு கிடையாது. அது மாதிரி இங்க இருக்க மனுஷங்களுக்கும் மார்டல் ஊண்டெல்லாம் வரல, யாரும் சாகலாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் வாயில திட்டிக்கிறாங்க மாத்தி மாத்தி. அதுதான். So when bold Homer makes the gods engage and heavenly breast with human passions rage gains a Pallas, Mars, Latona, Hermes arms and all Olympus rings with loud arms. இப்போ அவர் ஒரு கம்பேரிஷன் ஹோமரோட இலியடுக்கு போயிட்டாரு. அங்க காட்ஸ் எல்லாம் சண்டைக்கு வர்றப்போ என்னெல்லாம் நடந்தது. ஹெவன்லி பிரெஸ்ட் வித் ஹியூமன் பேஷன்ஸ் ரேஜ், கடவுளர்களுக்கெல்லாம் ஹியூமன் பேஷன்ஸ் வந்துருச்சான். அங்க இருந்த ஹெவன்லி எலிமெண்ட்ஸ்க்கு பொதுவா பேஷன்ஸ்ல இருந்து அப்பாற்பட்டவங்க. பேஷன்ஸ்னா உணர்ச்சிகள், மனிதர்களோட உணர்ச்சிகள் ஹெவன்லி பாடிஸ்க்கு இருக்காதாமா. ஆனா ஹோமரோட இலியட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா காட்ஸ்க்கும் இந்த ஹெவன்லி பேஷன் இருந்ததாமா. எகெயின்ஸ்ட் பேலஸ், மாஸ், லெட்டோனா இதெல்லாம் அந்த காட்ஸ் அண்ட் காடஸஸ். ஓகே, இதெல்லாம் அண்ட் ஆல் ஒலிம்பஸ் ரிங்ஸ் வித் லவுட் ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படியே சண்டையில நிக்கிற மாதிரி நிக்கிறாங்களாம். ஜோவ் தண்டர் ரோஸ், ஜோவ் அந்த காட்ஸ்ல ஒருத்தர் தான் ஜோவோட வாய்ஸ் தண்டர் மாதிரி இருக்கான். ஹெவன் ட்ரெம்பிள்ஸ் ஆல் அரவுண்ட், அந்த சத்தம் கேட்டு ஹெவனே ட்ரெம்பிள் ஆச்சான். ஓகே, ப்ளூ நெப்டியூன் ஸ்டார்ம்ஸ், நெப்டியூன் அப்படிங்கிறது ஓஷனோட ஸ்டார்ம்ஸ் வந்துதான். The bellowing deep streets resound, earth shakes her nodding towers and ground gives way and the pale ghost start at the flash of the day. So ஹோமர்ல இதெல்லாம் நடந்ததாமா. ஓகே, ஜோவ், நெப்டியூன், ஒலிம்பஸ் மாதிரி பெரிய பெரிய காட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படியே உலகமே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றார். சொல்லிட்டு அடுத்து இங்கே வர்றார். Triumphant Umbriel on a sconce height clapped his glad wings and set to view the fight. அப்போ அவ கூட இருக்க அந்த அம்ப்ரியல்னு லாஸ்ட் டைம் ஒரு இதை பார்த்துருப்போம், ஒரு ஏஞ்சலை. ஸோ அது என்ன பண்ணுமோ ரெடியா உட்காந்து ஃபைட்டை பார்க்க ஜாலியா உட்காந்துருச்சான். Propped out their bodkin spears and sprites survey the growing combat or assist the fray. ஸ்ப்ரைட்ஸ்னா ஸ்பிரிட்ஸ், நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சர்வே பண்ண உட்காந்துருச்சான். ஒவ்வொன்று ஹெல்ப் பண்றதுக்கும் உட்காந்துருக்கான். அப்போ ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் ரெடியா இருக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ண. அப்போ ஒரு மாக் எப்பிக்னா ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் என்கேஜ் ஆவாங்க சண்டேல. அது மாதிரி இங்கேயும் ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் ரெடியா இருக்கான் யாருக்கு ஹெல்ப் பண்ண, அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. While through the press enraged Thalestris flies and scatters death around from both her eyes. A bew and whittling perished in the throng. One died in metaphor and one in song. O cruel nymph, a living death I bear, cried Dapperwit and sunk beside his chair. A mournful glance at Fopling upwards cast. Those eyes are made so killing was his lost. அப்போ இந்த தாலஸ்டிஸும் ரொம்ப அழகா இருப்பாளாம். அவ என்ன பண்றான்னா அப்படியே அவ பார்வைப்படுற இடமெல்லாம் செத்து செத்து உழுகுறாங்களாம் ஆண்கள் எல்லாம். ஏன்னா அவளோட பார்வை அவ்வளோ அழகா ரொம்ப வீரியம் மிக்கதான். எ பியூ அண்ட் விட்லிங் பெரிஷ்ட் இன் தி த்ராங். அவ அப்படி கண் பார்வையில் அப்படி ஒரு பார்வை பார்த்தா அங்க ஒரு ஆண் செத்து விழுந்துட்டானா. ஒன் டைட் இன் மெட்டஃபர் ரியல் டெத் இல்லையா, மெட்டஃபர் டெத் தான். மெட்டஃபரிக்கலி டெத் அப்படின்னா என்னன்னா மனசெல்லாம் உடைஞ்சு விழுந்துட்டானா. ஓகே, அண்ட் ஒன் அண்ட் சாங், இன்னொருத்தன் பாடிட்டு ஐயோ அவ்வளோதான் நான் இன்னும் இவளை பார்த்துட்டேன், இன்னும் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி விழுந்துட்டானா. ஓ க்ரூவல் நிம்ஃப், அ லிவிங் டெத் ஐ பியர், வாழ்ந்து கொண்டே சாகிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு பொயட் மாதிரி அவன் பாடிட்டே செத்து விழுறானா. கிரைட் டேப்பர் விட்டுன்னு ஒருத்தன் அப்படியே சாகுறானா. அண்ட் சங் பிசைட் இஸ் சேர், அப்படியே அவன் உட்கார்ந்துருக்க அந்த சேர்லயே இவளோட கண்கள் என்னை அப்படியே சாய்த்து விட்டன அப்படின்ற மாதிரி அவன் உட்கார்ந்துட்டான். எ மோன்ஃபுல் கிளான்ஸ் சர் ஃபாப்லிங் அப்வர்ட்ஸ் கேஸ்ட். இன்னொரு ஒரு மோன்ஃபுல் கிளான்ஸ் ஒன்று வருதான். கிளான்ஸ்னா ஒரு பார்வை, ஒரு சோகமான பார்வை. யார்கிட்ட இருந்து? சர் ஃபாப்லிங் அப்படிங்கிற இன்னொரு ஒரு மேன் கிட்ட இருந்து வருது, இன்னொரு ஒரு யங் மேன் கிட்ட இருந்து வருது. அவர் அப்படியே அவளோட கண்ணை பார்க்கிறார்.
those eyes are made so killing was his last. ஐயோ அந்த பார்வை என்னை கொல்லுகின்றதே அப்படின்றத அவரோட கடைசி வார்த்தையும் அப்படியே அவரும் படுத்துட்டாராம். ஓகே, thus on meanders flowery margin lies the expiring swan as she sings he dies. ஓகே, அவ பாட பாட இன்னொரு யாரோ ஒருத்தவங்க பாடணும்னு இன்னொருத்தன் இறந்து போயிட்டானா. ஓகே, ஸோ இந்த வெப்பன்ஸ் பாருங்க எப்படி சாகுறாங்க, அவங்க எதை வச்சு சாகுறாங்க அப்படின்றத பார்வையை பார்த்து சாகுறானா, பாடுனா செத்து போயிடுறாங்களா பசங்க, அந்த மாதிரி இருக்குது. When bold Sir Plume had drawn Clarissa down, close stepped and killed him with a frown. அப்போ ஒரு சர் ப்ளூம் அப்படிங்கிற அவர் என்ன பண்றாரா, கிளாரிஸாவை வந்து அப்படியே ஜெயிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்போ க்ளோயி அப்படிங்கிறவ உள்ள வர்றா, அப்படியே முகத்தை அப்படி சுருச்சு அப்படி பார்த்தோன்னா அவர் அப்படியே விழுந்துட்டாரா. ஓகே, ஃப்ரௌன் ஆகுறது அப்படின்னா முகத்தை வந்து அப்படியே கோபமா வச்சு அப்படியே ஃப்ரௌன் பண்ணின்னு அந்த புருவத்தை அப்படி அப்படி நெரிக்கிறது, அப்படி நெரிச்சு அவ ஒரு முறைச்சோன்னு சர் ப்ளூம் அவ்வளோ நேரம் தைரியமா பார்த்தவர் அப்படி அவரும் உடஞ்சு விழுந்துட்டாராம். ஓகே, ஸோ ஷி ஸ்மைல் டு சி த ட்ராட்டி ஹீரோஸ் லைன். இப்போ சர் ப்ளூம் மாதிரி ஒருத்தரையே நான் வந்து வீழ்த்திட்டேன்னு அவ ஸ்மைல் பண்றாளாம். பட் அட் ஹர் ஸ்மைல் த பியூ ரிவைவ்ட் அகைன். ஆனா அவ சிரிச்சோன்னா அவர் திரும்பி எந்திரிச்சு உட்காந்துட்டாராம். சர் ப்ளூம் வந்து அவ கோவப்பட்டோன்னு செத்து விழுந்தாராம், அவ சிரிச்சோன்னு திரும்ப எந்திரிச்சு உட்காந்துட்டாராம். ஸோ ஒரே மேஜிக்கல் பவர்ஸ் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. நவ் ஜோவ் சஸ்பென்ஸ் இஸ் கோல்டன் ஸ்கேல்ஸ் இன் இயர். இப்போ ஜோவ் வராரு. weighs the man's wits against the lady's hair. The doubtful beam long nods from side to side. At length the wits mount up, the hair subside. ஸோ இப்போ என்னன்னா, நீங்க இது பாரடைஸ் லாஸ்ட் புக் 4 பார்த்துருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் ஒரு பக்கமும் சாட்டன் ஒரு பக்கமும் போரிடுவாங்க. அப்போ காட் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாருன்னா ஸ்கைல வந்து ஒரு இது காமிப்பாரு. என்ன காமிப்பாருன்னா சாட்டனுக்கே புரிய வைப்பாரு, நீ எவ்வளோ வீக்காக இருக்கன்னு ஒரு 2 தராசு மாதிரி காமிச்சு, இந்த சாட்டன் நிற்கிற தராசு மேலேயும் கடவுளோட அந்த ஏஞ்சல்ஸ் நிற்கிற தராசு ரொம்ப வெயிட்டாக கீழேயும் இருக்க மாதிரி ஒரு ரொம்ப இம்பேலன்ஸ்டாக ஒரு தராசை காமிப்பார். உன்னோட பவர் இவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து சாட்டனுக்கு புரிய வைப்பார். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஜோவ் வருது. ஜோவ் சஸ்பென்சஸ் கோல்டன் ஸ்கேல்ஸ் அந்த தராசை கொண்டுட்டு வருது ஏர்ல. வேஸ் த மேன்ஸ் விட்ஸ் அகெயின்ஸ்ட் த லேடிஸ் ஹேர். அது என்ன பண்ணுதுன்னா ஆண்களோட அந்த பவரை வந்து ஒரு தராசுலையும் இன்னொரு தராசுல லேடியோட ஹேர், நம்ம வெலிண்டாவோட ஹேரையும் வைக்குது. த டவுட்ஃபுல் பீம் லாங் நாட்ஸ் ஃப்ரம் சைட் டு சைட். அந்த நடுவில் இருக்க அந்த தராசு முள் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் சைட் டு சைட் ரொம்ப நேரம் போய்கிட்டு இருந்ததுதான். அட் லெங்க் த விட்ஸ் மவுண்ட் அப், த ஹேர் சப்சைட். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சான். அப்படியே என்ன பண்ணிருச்சு, அப்படியும் புரிஞ்சு அந்த நாடு வந்து நின்றுச்சான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆண்களோட சைடு அப்படியே மேலே ஏறிடுச்சான். அந்த அட் லெங்க் த விட்ஸ் மவுண்ட் அப், ஆண்களோட அந்த அறிவு அந்த திறமை எல்லாம் மேலே போயிடுச்சான். த ஹேர் சப்சைட், ஹேர் இருந்த அந்த தராசு கீழே வந்துருச்சான். பவர்ஃபுல் விமனோட அலங்காரங்கள் தான் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சான். இதை பார்த்தோன்னா இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா மென் எல்லாம் தோத்துட்டாங்க, விமன் கூட்டம் தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. சி ஃபியர்ஸ் பெலிண்டா ஆன் த பேரன் ஃபிளைஸ். அப்படியே பெலிண்டா அப்படியே இன்னமும் கோவம் குறையில அவளுக்கு, அதே கோவத்தோட அப்படியே பேரன் கிட்ட போறா. வித் மோர் தென் யூஷுவல் லைட்னிங் இன் ஹர் இயர்ஸ். அவ கண்ணு சும்மாவே அப்படியே மின்னல் விட்டுமா. இன்னைக்கு யூஷுவல் லைட்னிங்கை விட அதிகமா இருக்கான். நார் ஃபியர்ட் த சீஃப் த அன்ஈக்குவல் ஃபைட் டு ட்ரை. அவ அந்த அன்ஈக்குவல் ஃபைட்டை வந்து ட்ரை பண்றதுக்கு போறா. அவ வந்து சீஃப், அந்த விமென்கான சீஃப் அவ போறா. ஹூ சாட் நோ மோர் தேன் ஆன் ஹிஸ் ஃபோ டு டை. அந்த ஃபோவை சாகடிக்கிறது தான் அவளோட ஒரே குறிக்கோள். தைரியமா முன்னேறி அந்த சீஃப்டன் தளபதி போயிட்டு இருக்கிறாங்க, விமனோட தளபதி. பட் திஸ் போல்டு லார்ட் வித் மேண்டி ஸ்ட்ரென்த் என்டியூர்ட். அவர் வந்து ஆண்களோட தளபதி. அவரும் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தோக்க போறோம்னு, இருந்தாலும் அவ கையில தோக்கலான்னு ரெடியா இருக்கிறார். She with one finger and a thumb subdued, அவ வந்து அவ கையில அவளோட வெப்பன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபிங்கர்லையும் தம்புக்கும் நடுவுல வச்சிருக்கிறாளாம். ஓகே, ஜஸ்ட் வேர் த பிரெத் ஆஃப் லைஃப் இஸ் நோஸ்ட்ரில்ஸ் ட்ரூ. எங்க வந்து மூச்சு காற்றை ஒருவன் சுவாசிக்கின்றானோ, எ சார்ஜ் ஆஃப் ஸ்னஃப் த வைலி விர்ஜின் த்ரூ. ஏதோ ஒரு பொடியை தூக்கி போடுறா, வேற ஒன்றும் இல்லை, மூக்குப்பொடி மாதிரி எதையோ தூக்கி போடுறா. அவ யாரு மேல, அவ அந்த கையில ஒரு பிஞ்ச் கொண்டு வந்திருக்கா. ரைட், she has brought a pinch of some snuff.
ஓகே, அதை கொண்டு வந்து எங்க போட்டுட்டா, பேரன் மேல தூவி விட்டுட்டா. தி நோம்ஸ் டைரக்ட் டு எவ்ரி ஆட்டம் ஜஸ்ட். இது அப்படியே ஒவ்வொரு அந்த பொடியும் துகளும் என்ன பண்ணுதான், அப்படியே பரவுதான் ஆண்கள் மத்தியில. த பஞ்ச் அண்ட் கிரெயின்ஸ் ஆஃப் டிட்டிலேட்டிங் டஸ்ட், அந்த டஸ்ட் எல்லா இடத்துக்கும் பரவுது. சடன் வித் ஸ்டார்டிங் டியர்ஸ் ஈச் ஐ ஓவர்ஃப்ளோஸ், இந்த ஆண்களோட கண்கள்லாம் அப்படி நிறைஞ்சு போய் அண்ட் ஹை டூம் ரீ எக்கோஸ் டு ஹிஸ் நோஸ், எல்லாரும் பயங்கரமா தும்மிட்டு இருக்கிறானுங்க ஆம்பளைங்களா. அந்த ஹை டூம் ரீ எக்கோஸ் டு ஹிஸ் நோஸ். நவ் மீட் தை ஃபேட் இன்சென்ஸ்ட் பெலிண்டா, பாருங்கடா உங்க சாவி என் கையில தான், உங்களோட ஃபேட் இருந்தா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவ சொல்லிட்டாராம். அண்ட் ட்ரூ அ டெட்லி பாட்கின் ஃப்ரம் ஹர் சைட், அதோடு நிப்பாட்டினாலா இல்ல, பாட்கின் அதாவது ஹேர்பின் ஒண்ணு உருவிட்டாலாம் அவ தலையில இருந்து. ஓகே, இந்த ஹேர்பினுக்கு ஒரு கதை சொல்றாரு நம்ம போய்ட். அந்த ஹேர்பின் அவ கைக்கு எப்படி வந்தது தெரியுமா, எத்தனை ஜெனரேஷன் தாண்டி வந்திருக்கு தெரியுமான்னு சொல்றாரு. த சேம் ஹிஸ் ஏன்ஷியன்ட் பர்சனேஜ் டு டேக், அவங்களோட கொள்ளு தாத்தாவெல்லாம் அதை வச்சு அலங்காரம் பண்ணாங்களாம். ஹர் கிரேட் கிரேட் கிராண்ட் சையர், கொள்ளு தாத்தாவுக்கெல்லாம் கொள்ளு தாத்தா, ஓர் அபவுட் ஹிஸ் நெக் இன் 3 seal rings, இதே ஹேர்பினை தான் 3 ரிங்ஸ் மாதிரி செஞ்சு அவர் மாட்டியிருந்தாராம். விச் ஆஃப்டர் மெல்டட் டவுன் ஃபார்ம்ட் அ வாஸ்ட் பெக்கிள் ஃபார் ஹிஸ் விடோஸ் கவுன். அடுத்தது அவர் என்ன பண்ணாரா, அவர் இறந்து போனோன்னு அந்த ரிங்ஸை அவர் மாட்டியிருந்ததை தான் ஒரு பட்டன் மாதிரி மாற்றி அவரோட ஒய்ஃப், விடோவானவரோட ஒய்ஃப் போட்டுக்கிட்டாங்களாம். ஹர் இன்ஃபேண்ட் கிராண்டேம்ஸ் விசில் நெக்ஸ்ட் இட் க்ரூ, அடுத்ததா இவளோட பாட்டி இருக்காங்களா, பெலிண்டாவோட பாட்டி, அதையே விசிலா செஞ்சு தந்தாங்களாம். அந்த பாட்டி, கொள்ளு பாட்டி இறந்தோடனே அதை என்ன பண்ணாங்களாம், விசில் மாதிரி, ஒரு சில்வர் விசில் மாதிரி மாத்தி அதை வந்து அவளோட பாட்டி வச்சிருந்தாங்களாம், பெலிண்டாவோட பாட்டி. த பெல்ஸ் ஷி ஜிங்கிள்ட் அண்ட் த விசில் ப்ளூ, அதை தான் அவங்க பாட்டி விசில் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களாம். தென் இன் அ பாட்கின் கிரேஸ்ட் ஹர் மதர்ஸ் ஹேஸ், அடுத்ததா அவங்க பாட்டி கிட்ட இருந்து அவங்க அம்மாட்ட வந்துதான் பாட்கினாவே வந்துருச்சான், கிளிப்பாவே வந்துருச்சான், ஹேர் கிளிப்பாவே வந்துருச்சான். விச் லாங் ஷி ஓர் அண்ட் நவ் பெலிண்டா வியர்ஸ், அந்த ஹேர் கிளிப் தான் இன்னைக்கு பெலிண்டா போட்டுக்கிட்டு இருக்காளாமா. ஸோ அத்தனை பவர்ஃபுல்லாமா, அது ஒன்றும் சாதாரண ஹேர்பின் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு சொல்றாரு. boast not my fall, he cried. நான் வந்து இறந்து போனதை பார்த்து நீ சந்தோஷப்படாத அப்படிங்கிறான் பீட்டர் பேரன். இன்சல்ட்டிங் ஃபோ, நீ வந்து என்னைய வந்து இன்சல்ட் பண்ற ஒரு எனிமி. thou by some other shall be laid as low, என்னோட காதலை நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேல, உன் காதலை ஒருத்தன் அவன் சபிக்கிறான். ஓகே, சாபங்கள்லாம் கொடுப்பாங்க எப்பிக்ல. ஸோ இந்த இடத்துல அவரும் சபிக்கிறாரு, என் காதலை நீ ரிஜெக்ட் பண்ண, உன் காதலை ரிஜெக்ட் பண்ண ஒருத்தன் வருவான். நார் திங் டு டை ரிஜெக்ட்ஸ் மை லாஃப்டி மைண்ட், என்னோட மைண்டை வந்து இறந்து போறதை பத்தி, அதாவது மைண்ட் இறந்து போறதுன்னா அப்படியே விரக்தி ஆயிட்டேன் நான், என்னடி வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நான் தான் செத்துட்டேனே மனசளவுலங்கிறார். ஆல் தட் ஐ ட்ரெட் இஸ் லீவிங் யூ பிஹைண்ட், all that I dread is leaving you behind, உன்னை விட்டுட்டு சாகுறனே அப்படின்ற ஒரே கவலை தான் எனக்கு அப்படிங்கிறான் அவன். ஓகே, ரேதர் தேன் ஸோ, அதாவது விட்டுட்டு சாகுறேன்னா உன்னைய வந்து நான் இப்போ நம்மகிட்ட நினைக்க முடியாது, நான் ஒரு பக்கமா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க போறேன் உன்னை நினைச்சிட்டுன்னு. ரேதர் தேன் ஸோ all let me still survive and burn in Cupid's flame but burn alive. அப்படியே அந்த மன்மதனோட அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து என் மனசுக்குள்ள வந்துருச்சு, லவ்ங்கிற ஃப்ளேம்ஸ் என்னை அழிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கதறான். Restore the lock, she cries, and all around restore the lock, the vaulted roofs rebound. அவ ஒரு வார்த்தை மட்டும், அவன் பேசுற எதுவுமே அவ காதுல விழல. அவ என்ன சொல்றா, ரெஸ்டோர் த லாக், என்னோட லாக்க திரும்பி தாடா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்படியே அவளோட வாய்ஸ் எல்லா இடமும் எக்கோ அடிக்குது பாருங்க. ரெஸ்டோர் த லாக், த வால்டட் ரூஃப்ஸ் பி ரீபவுண்ட், அந்த ஹாம்ப்டன் கோர்ட்லயே அப்படியே அந்த சத்தம் அப்படியே எதிரொலிக்குது, ரெஸ்டோர் த லாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நாட் ஃபியர்ஸ் ஒத்தெல்லோ இன் so loud a strain roared for the handkerchief that causes pain. இங்க இவர் எங்க கம்பாரிஷன் போயிட்டார் தெரியுங்களா, ஷேக்ஸ்பியரோட ஒத்தெல்லோக்கு போயிட்டார். ஒத்தெல்லோ தன்னோட ஒய்ஃபை சந்தேகப்பட்டுட்டு தான் கொடுத்த லவ் டோக்கனை அவ யாருக்கோ கொடுத்துட்டான்னு சந்தேகப்படுவார். அதனால அவரோட லவ் டோக்கன் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஓவன் ஹேண்ட்கர்ச்சிஃப், என்னோட ஹேண்ட்கர்ச்சிஃபை கொண்டு வாடி அப்படின்னு அவர் தண்டர் மாதிரி ரோர் பண்ணுவாராம் ஒரு அக்கேஷன்ல. அது மாதிரி அதை விட மோசமா அவர் ரோர் பண்ணாலாம். The chief's content it till all the prize is lost.
ஓகே. ஸோ எல்லாரும் வந்து எல்லா ப்ரைஸும் they were contented till all the prizes lostனா இந்த சீஃப்ஸ்னா இங்க யார் யாரு பெலிண்டாவும் பேரனும் அவங்களோட எல்லா விஷயமும் தோக்குற வரைக்கும் அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். ஓகே. the lock obtained with guilt and kept with pain in every place is sought but sought in vain. இப்பதான் அவனுக்கே தெரியுது, ஆமா எங்க வச்சேன் அது அப்படின்னு தேடுறான், எங்கேயுமே இல்ல. அவன் தானே வச்சிட்டு இருந்தான் லாக்ஸ வெற்றி சின்னமா, இப்ப அவன் கிட்ட இல்ல. which was up the lock obtained with guilt. ஓகே. அவன் குற்ற உணர்ச்சியோட கைப்பற்றிய அந்த லாக் அண்ட் kept with pain. அவன் வந்து வலியோட இருந்தாலும் அதை வச்சிருந்தான். in every place is sought. இப்போ அந்த லாக்கை தேடி எல்லா இடத்துலயும் அலையிறாங்க. பட் sought in vain. ஆனா அது கிடைக்கவே இல்லை. with such a praise no mortal must be blessed. இந்த மாதிரி ஒரு பிரைஸ் எந்த ஒரு மார்ட்டலுக்குமே கிடைக்காது. அதனால தான் கடவுள் என்ன முடிவு பண்ணிட்டாராம், இது ஒரு அற்புதமான பரிசு. இது அவளோட ஹேருங்கிறது மிகவும் விலை உயர்ந்த ஒரு மதிப்பிட முடியாத ஒரு அரிய விஷயமா. அதனால so heaven decrees, கடவுள் அப்படி முடிவு பண்ணிட்டார். with heavens who can contest, கடவுளுடன் யார் போட்டி போட முடியும், ஹெவனோட யாரு கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. some thought it mounted to the lunar sphere. அப்ப எல்லாம் நினைக்கிறாங்களாம் அந்த லாக்ஸ் அப்படியே பறந்து லூனார் ஸ்பியர் மூணு இருக்க இடத்துக்கு போயிடுச்சோ. since all things lost on earth are treasured there. ஏன்னா இந்த உலகத்துல தொலைஞ்ச எல்லாமே லூனாருக்கு தான் போயிடும்னு ஒரு கதையா. ஓகே. அங்கதான் உலகத்துல அங்க மேலதான் வச்சிருப்பாங்களா ஹெவன்ல. தேர் ஹீரோஸ் which are kept in ponderous vases and buxes and snuff boxes and tweezer cases. Their broken vows and deathbed arms are found and lovers hearts with ends of ribbon bound. ஸோ இங்க எதெல்லாம் தொலைக்கிறாங்களோ, ஹீரோஸ் வந்து அவங்களோட புத்தியை தொலைச்சிட்டாங்கன்னா அதுவும் அங்கதான் இருக்குமா. பியூக்ஸோட ஸ்னஃப் பாக்ஸஸ், இந்த பெண்கள் வச்சிருக்க ஸ்னஃப் பாக்ஸஸ், அந்த பவுடர் டின்ஸ் எல்லாம் இங்க தொலைச்சிட்டாங்கன்னா அதுவும் லூனார்ல தான் இருக்குமா. புரோக்கன் வவுஸ், அந்த புரோக்கன் வவுஸ்னா ப்ராமிஸ் நிறைய பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராமிசஸ் எல்லாம் மேல போயிருமா. லவ்வர்ஸ் ஹார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் ஆஃப் ரைபன் பவுண்ட், அதாவது லவ்வர்ஸோட ஹார்ட்ஸ் அப்படியும் உடஞ்சு போச்சுன்னா அதுவும் அங்கதான் இருக்குமா. ஓகே. த கோர்ட்டியர்ஸ் ப்ராமிசஸ் அண்ட் சிக் மென்ஸ் ப்ரேயர்ஸ், இறந்து போற ஒரு மனுஷனோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வெயின் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மேல போயிருமா. ஓகே. கோர்ட்டியர்ஸ் ப்ராமிசஸ், அரசியல்வாதியோட ப்ராமிசஸ். த ஸ்மைல்ஸ் ஆஃப் ஹார்லட்ஸ், ஹார்லட்ஸ்னா ப்ராஸ்டிடியூட்ஸ், அவங்க வந்து ஏமாத்துறதுக்காக தானே சிரிப்பாங்க, ஆண்களை ஏமாத்த. ஸோ அவங்களோட ஸ்மைல்ஸும் அங்க போயிருமா. டியர்ஸ் ஆஃப் ஹேர்ஸ், வாரிசுகள் வந்து அவங்களோட முன்னோர்கள் அழுதா சும்மா பொய்யா அழுவாங்களாம், அதுவும் அங்க போயிடுமா. cages for gnats and chains to yoke a flea, dried butterflies and tombs of casuistry. ஸோ இந்த மாதிரி நிறைய எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல தொலைகிறது எல்லாமே லூனார்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம பாயிண்ட். ஓகே. பட் ட்ரஸ்ட் த மியூஸ், ஷி saw it upward rise. ஆனா யாரை நம்புறீங்களோ இல்லையோ, பொயட்ரியை நம்புங்க. மியூஸ் அப்படிங்கிறது காட் ஆஃப் பொயட்ரி. அவர் பார்த்தாராம், அவர் சொல்றாரு ஷி saw it upward rise, அவள் பார்த்தாலாமா இந்த லாக்ஸ் வந்து மேலே எழும்பி போனதை அவர் பார்த்தாராமா. தோ மார்க் பை நன் பட் குவிக் பொயட்டிக் ஐஸ், யாருக்குமே அது மேலே எழும்பினது தெரியல, ஆனா பொயட்டிக் ஐஸ், கவிதைகளின் கண்களுக்கு அவளுடைய அந்த லாக் ஆஃப் ஹேர் வந்து அப்படியே மேலே பறந்து போனது தெரிஞ்சுதாமா. எவ்வளவு ஒரு அழகான கற்பனை பாருங்க. ஸோ ரோம்ஸ் கிரேட் founder to the heavens withdrew, Truplocles alone confessed in view. ஓகே. இது மாதிரி ஏதோ ஒரு பழைய கதையை சொல்றாரு. a sudden star it shot through liquid air, அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அப்படியே ஸ்டாரா மாறிடுச்சான். அவளோட அந்த லாக் ஆஃப் ஹேர் வந்து அப்படியே ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரமா அப்படியே போய் மின்னும் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவளோட ஹேர் என்னவாயிடுச்சா, நட்சத்திரமா மாறிடுச்சான். and drew behind a radiant trail of hair, அது பின்னாடி இந்த லாக்ஸ் எல்லாம் ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி அப்படியே போகுதான் பறந்து. nor Berenice's locks first rose so bright, the heavens be spangling with dishevelled light. அப்படி ஒரு அழகான லைட்டா அது மாதிரி என்ன பண்ணுது, மேல போகுது. the sylphs behold it kindling as it flies and pleased pursue its progress through the skies. the sylphs, அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போச்சாமா ஸ்கைஸுக்கு. this the bew mourn shall from the mall survey and hail with music its propitious ray. சரி, இந்த நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும்னா மால்க்கு போனா பார்க்கலாமா. மால்னா தெரியும் இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸ்,
நிறைய கடைகள் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அதோட மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியும். ஏன்னா அவளோட ஹேர் அந்த அலங்கார பொருள்ன்றதுனால அந்த ஆர்டிஃபிஷியலான ஏரியாலேருந்து மேலே பார்த்தா தெரியுமா. திஸ் த பிளஸ் லவ்வர் ஷால் ஃபார் வீனஸ் டேக். நிறைய பிளஸ் லவ்வருக்கு இதுதான் வீனஸ், அற்புதமான நட்சத்திரம், அதாவது கால்தரர்களுக்கான நட்சத்திரமா. அண்ட் சென்ட் அ போஸ் ஃப்ரம் ரோசமோண்டாஸ் லைக் இது மேலே நிறைய ஓத்தெல்லாம் எடுக்கலாமா. திஸ் பேட்ரிட் சூன் ஷெல் வியூ இன் கிளவுட்லெஸ் ஸ்கைஸ் when next he looks through Galileo's eyes. அடுத்து இந்த அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க அஸ்ட்ரானமி படிக்கிறவங்களுக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குமா. இது என்ன ஒரு புது கைண்ட் ஆஃப் கன்ஸ்டலேஷன், இது என்ன ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார் இங்கே தெரியுதே, ஒரு வித்தியாசமான ஸ்டார் புதுசாக வந்திருக்கேன்னு அவங்கெல்லாம் பார்ப்பாங்களாம். அண்ட் ஹென்ஸ் த எக்ரிகியஸ் wizard shall foredoom the fate of Lois and the fall of Rome. இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, நட்சத்திரத்தை பார்த்தெல்லாம் இது சொல்றவங்க, குறி சொல்றவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இந்த நட்சத்திரத்தை பார்த்து லூயிஸ் 14 செத்து போவான், அடுத்து ஃபால் ஆஃப் ரோம்னா சர்ச் ஆஃப் ரோம் வந்து வீழ்ந்து போகும் அப்படின்லாம். அந்த எப்பவுமே இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த உள்ள இந்த ரிலிஜியஸா இருக்கிறவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த கேத்தலிக் சர்ச் எல்லாம் ப்ராட்டஸ்டன்ஸை திட்டுவாங்க, ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் கேத்தலிக்ஸை திட்டுவாங்க. ஸோ ஃபால் ஆஃப் ரோம் நாங்கள் பார்த்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் மூலமா அப்படின்னு சொல்றாரு. தென் சீஸ் பிரைட் nymph to mourn thy ravished hair. அப்போ வந்து நிம்ஃபை பார்த்து அந்த போய்ட்டா சொல்றாரு, so my dear nymph stop worrying for your ravished hair. உன்னோட இந்த ஹேருக்காக அழுகிறத நிப்பாட்டு, அது பாரு இன்னைக்கு ஒரு தெய்வீக ஸ்தானத்தை அடைந்து விட்டது. which adds new glory to the shining sphere. அது வந்து அந்த மேல இருக்க அந்த ஷைனிங் ஸ்பியர், அந்த வான் நட்சத்திர கூட்டங்களுக்கே அழகு சேர்த்துட்டு இருக்கு உன்னோட தலைமுடி. not all the tresses that fair head can boast shall draw such envy as the lock you lost. எல்லா பெண்களுடைய அழகான முடிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு எது கிடைக்கிறது இல்ல, பெரிய அந்த பொசிஷன்லாம் கிடைக்கிறது இல்ல. ஆனா உன்னோட முடி கிடைச்சிருக்கு, நீ ஏன் அழுகிறாய்? for after all the murders of your eye when after millions slain yourself shall die. உன்னுடைய அந்த பவர்ஃபுல்லான கண்கள் பல ஆண்களை கொன்று விட்ட பிறகு நீயும் ஒரு நாள் செத்து விடலாம். அதாவது பல ஆண்கள் என்ன பண்ணுவாங்களாம், உன்னோட பார்வைக்காக தவம் கடந்து அப்படியே உயிரே விட்டுருவாங்களாம் காதல்ல. அப்படியெல்லாம் நிறைய பேரை நீ ஸ்லைன் பண்ணிருப்போம், பார்வையிலேயே கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பியா. அப்படி போற நீ ஒரு நாளைக்கு நீயும் செத்துருவ. ஓகே, அதாவது உன் ஆயில் முடிகிறப்ப நீயும் செத்துருவ. ரைட். when those fair sun shall set they must. எப்படி சன் வந்து காலையில தோன்றி ஈவினிங் இறங்குதோ அது மாதிரி எல்லா மனுஷனும் அவனோட டைம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணணும், கிரேவுக்குள்ள போகணும். அண்ட் ஆல் தோஸ் stresses shall be laid in dust. இப்போ தலையில மிச்சம் இருக்க அந்த ஹேர் எல்லாம் என்ன பண்ணும், டஸ்ட்டுக்கு தான் போகும், மண்ணுக்குள்ளதான் போகும். திஸ் லாக். ஆனா இப்போ கட் பண்ணப்பட்டவனோட லாக் எங்க இருக்கு, the muse shall consecrate to fame and amidst the stars inscribe Belinda's name. ஸோ உன்னோட இந்த லாக் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது எங்க போயிடுச்சு அப்படின்னா அது வந்து வானத்துக்கு போயிடுச்சு. அங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனை அடைஞ்சிருச்சு. அது வந்து கான்ஸ்டலேஷன்ல சேர்ந்து பிரைட்டா மினுமினுத்துட்டு இருக்கு. ரைட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் அடைஞ்சதுக்காக நீ வருத்தப்படுறத நிப்பாட்டு. இன்றையிலிருந்து அந்த உன்னோட அமிட் ஸ்டார்ஸ் இன்ஸ்கிரைப் பெலிண்டாஸ் நேம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேரா, பெலிண்டா அப்படின்ற பேரோட தான் அந்த நட்சத்திரம் இனிமேல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றிலிருந்து அந்த நட்சத்திரம் முன் பெயராலேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இந்த போம். ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் போம் ரேப் ஆஃப் த லாக் பை அலெக்சாண்டர் போப். ஸோ நம்ம அனாலிசிஸோட லைன் பை லைன் அந்த ஹோல் போம் படிச்சுட்டோம். ரொம்ப ஒரு long poem, 5 cantos. It was a great thing to complete. ஏன்னா ஒரு லாங் போம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட எத்தனை லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரவுண்ட் 790 லைன்ஸ் இட் வாஸ். ஓகே, ஸோ நான் பார்த்த புக்கில் 790 லைன்ஸ் இருந்தது. ரைட். So we have discussed it, analyzed it line by line. I hope you liked. So next partல நான் என்ன பண்றேன்னா quiz கொடுத்துடுறேன். Okay, for the whole book of Rape of the Lock. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.